காமெடி எல்லாம் இருக்குது. இதில் ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது, நிறைய லவ் ஸ்டோரி இருக்குது. குட்டி குட்டி 2 minutes 1 minute 3 minutes அந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய லவ் ஸ்டோரி வருது. என்கிட்ட லவ்ன்ட்டு நீங்கள் இப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. கொஞ்சம் பேர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது திடீர்னு பார்த்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். கிஸ் படம் பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்துக்கு கிஸ் டைட்டில் ஏதோ இன்டர்வலில் அந்த பொண்ணும் நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுக்குறோம் இன்டர்வலுக்கு 1 minute முன்னாடி. அதே தவிர இதுக்கு படத்துக்கு கிஸ்ன்னு டைட்டில் கொடுக்குற அவசியம் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் ரீசெண்டாக வர எல்லா படங்கள் பார்த்தா ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜா கதை எடுத்துக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு மாடர்ன் ஸ்டோரிக்கு வந்துடுறாரு. அந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தாங்களாம். அந்த ராஜா யாரும் நடந்த கதைன்னு சொல்கிறாரு. யாரும் லவ் பண்ணுறதே பிடிக்காது, யாரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, 40 years வரைக்கும் யாரும் பண்ணிக்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு ராஜா இருந்தானா. நான் என்னம்மா இதுக்கு நான் ஃபுல்லாக முடிக்கவே இல்லை. இது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுறது அது ராஜாவை ஒத்துக்க மாட்டா, அவளை கொளுத்துடுறாரோ ஏதோ பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஒரு புக் எழுதுறாளாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆன புக்கே பைபிள். 400-500 years பேக் யாரோ ஒரு லேடி புக் எழுதுறான்றது சொல்ல முடியாது. பட் ஆக்சுவலி இது பாம் லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. ஒருத்தர் புக் எழுதுறான்னு நமக்கு ஃபஸ்ட் புக்கு தான் பைபிள்னு இருக்கிறேன். ஸோ அது ஓகே. ஸோ அந்த இதில் நம்ம கெவின் கேரக்டர் பொண்ணுங்களை பார்த்தா பிடிக்காது, லவ் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த டைமில் ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு பொண்ணு டான்ஸ் கற்றுக்க போகிறாரு. அந்த பொண்ணுக்கு இவன் மேலே லவ் வந்துட்டு இவருக்கு அவன் மேலே லவ்வே வராது. ஒரு மாதிரி ரொம்ப செனிக்கல்லாக இருப்பாங்க. அப்படி இல்லை. நான் 15 வருஷமாக சினிமாவில் என்ன நடக்குது சொல்லிட்டு இருக்கேன். எல்லா படத்துலேயும் ஒரு ராஜா கதை வந்துடுவேன் ஃபஸ்ட்டு 5 minutes. ஸோ அது இதுலேயே வந்திருக்கு. ஸோ இப்போ சொல்லி ஆகணும். ஏன்ட்டா அந்த புக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த புக்கு இந்த மாடர்ன் ஸ்டோரியில் வந்துடும். ஒரு பழைய புக்கு, அந்த புக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இவனுக்கு புரியாது அந்த புக்கில் என்ன இருக்குன்ட்டு. அது அந்த பொண்ணு எழுதுனா புக்கு. ஸோ இவருக்கு லவ் பிடிக்காது. அதுக்கு இடையில ஒரு ரெண்டு ஆர்டிஸ்ட்டு, ஒருத்தர் விஜய் டிவி ஆங்கர்ன்னு நினைக்கிறேன், அவர் பேர் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த வயசானவர் பேர் என்ன, காமெடி பண்ணுறார், ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்கும். ரொம்ப நல்ல கேரக்டர் அவருக்கு, ரொம்ப நல்ல கேரக்டர். காமெடி எல்லாம் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. அவர் பழைய படம் நல்லா இல்லை. ஆக்சுவலி எனக்கு அதுக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த படம் போன படத்தோட இது அவர் நடித்த போன படத்தோட இது நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தா நீங்கள் ஃபுல்லு ராமாயண மகாபாரதம் எடுத்து பார்த்தா லவ் ஸ்டோரியே இருக்காது. எங்கேயும் லவ் ஸ்டோரி கிடையாது. ராமரை வில்லடிச்சு சீதாவை கல்யாணம் பண்ணாங்க. ஷூர்பணிக்கை ராமனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தவிர லவ்ன்ற கான்செப்டே கிடையாது. லவ்ன்ற கான்செப்டே ஒரு 150 years பேக் தான் எங்கேயோ ஸ்டார்ட் ஆகிருக்கும். 100 அது யூரோப்பில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகலை. இந்தியாவிலே அவள் எவ்வளோ பெரிய ஜாதியானா கூட, எவ்வளோ பெரிய பணக்காரானா கூட, எவ்வளோ கீழ் ஜாதியான கூட ஒரு ட்ரெடிஷ்னல் மேரேஜ் தான் நடந்துட்டு இருக்குது. லவ்ன்ற விஷயமே கிடையாது. அப்பா அம்மா சொன்ன உடனே சரிப்பா சரிம்மா அப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக 30-40 years லவ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. லவ் ஏன் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்ட்டா எல்லாம் ஃபிலிம்ஸ்னாலே தான். படம் பார்த்து ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறாரு இல்லையா, நமக்கு ஒன்று லவ்வர் இருக்கக்கூடாதான்ட்டு பொண்ணு பசங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்த ஒரு காலேஜில் ஒரு 3000 பேர் இருந்தால் அதில் ஒரு 500-6 லவ்வர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க லவ்வர்ஸை செலக்ட் பண்ணி போயிட்டுருக்காரு. அந்த கான்செப்ட் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ அது இந்தியாவில் இந்த ஆக்சுவலி லவ் வாஸ் அன் ஆன்டி எமோஷன். நீங்கள் லவ் பண்ண உடனே என்ன ஆகிடும்ட்டா உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வர மாட்டார்.
என் ஃபேமிலியிலே பார்த்துருக்கேன். ஐயோ அவன் போய் அந்த ஜாத்தியில் கல்யாணம் ஆச்சு அந்த பொண்ணு, அவளை கல்யாணத்துக்கு வர வைக்காதுங்க, குழந்தை பிறந்தா வர வைக்காதுங்க, அப்படியெல்லாம் நம்ம ஃபேமிலியே நிறையா நடந்திருக்கு. ஸோ அவள் வேறு ஜாதி ஆகிட்டான், அது தொடக்கூடாது இதை தொடக்கூடாது அப்படி அது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இருந்தது. இப்போது அதெல்லாம் இல்லை. பியூட்டிஃபுல் ஸ்டோரி, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க கவின்னு, நல்ல ஃபோட்டோகிராஃபி, சிம்பிளாக இருக்குது. இது ஹியூமர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, புது ஹியூமரு, சொன்ன ஜோக்கே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகான காமெடி எல்லாம் இருக்குது. இதில் ஒரு லவ் ஸ்டோரி கிடையாது, நிறைய லவ் ஸ்டோரி இருக்குது. குட்டி குட்டி 2 minutes 1 minute 3 minutes அந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய லவ் ஸ்டோரி வருது. ஏன்ட்டா லவ் வந்துட்டு நீங்கள் இப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. கொஞ்சம் பேர் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது திடீர்னு பார்த்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ரெண்டு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, லவ் பண்ணி 1 monthலேயே டைவர்ஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க. ஸோ இது லவ் என்னன்னு கிளியராக டிஃபைன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். படம் நல்லா இருக்குது, தயவுசெய்து போய் பாருங்கள்.